ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அனுவை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க ஃபோன் பண்ணுறாங்க. எங்களுக்கு பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு, நாங்கள் வந்து நாளைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அபி அப்பா அம்மா எல்லாரும் அத்தை அவ்வளோ பெருமையாக நல்ல நாள் தானே, வாங்க நிச்சயம் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா அப்பாடா நல்லபடியாக கல்யாணம் முடியணும் அப்படின்னு அனு அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இந்த விஷயம் இந்த தகவல் அங்கே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆகாஷ் அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. என்ன ராகவ் நிச்சயம் நடக்க போதாமே அப்படிங்கல, நீ பேசாம நீ ஏன் பயப்படுற, நிச்சயதார்த்தம் நடக்குதா என்னன்னு பார்த்துக்குருவோம், நான் இருக்கேன் அப்படின்னு தைரியம் கொடுக்குறாரு ராகவ். அடுத்து என்ன பண்றாங்க, கோயிலுக்கு போறாங்க. அனு அபியும் கல்யாணம் நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னுட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆகாஷும் பின்னாடியே போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே வேற பக்கத்து போயிடுறாங்க. அணுவை போய் பார்த்து பேசுறாங்க. ஏங்க இங்கெல்லாம் வர்றீங்க, இங்கேயும் வந்து என் பேரை கெட்ட பேர் ஆக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. அனு அப்படிலாம் நினைக்காதீங்க அனு, நான் உங்க மேல உசிரியா வச்சிருக்கேன், நிச்சயதார்த்தம் மாமே எப்படி அனு என்னை விட்டுட்டு போறீங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நான் தான் சொல்லிட்டேனேங்க, எங்க அப்பா அம்மா சொல்ற மாப்பிள்ளையை தான் நான் கட்டுவேன்னு அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தாலியை எடுத்து காமிக்கிறாரு. இது எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்தீங்க, நான் தான் அன்னைக்கே வேணான்ட்டனே அப்படிங்கிறாங்க. அடுத்து ராகவும் பின்னாடியே போயிடுறாங்க. அபியை பார்த்துடுறாங்க. அபி வேகமா போய் என்ன பண்றாருன்னு போய் பேச போறாங்களா, டக்குன்னு கையை பிடிச்சு தடுத்துடுறாங்க. என்ன அபி இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. நீங்க என் கையை பிடிக்கிறீங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, நான் கையை பிடிக்கிறேன்னு நினைக்காத, அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் விடு அப்படிங்கிறாங்க. என் அக்கா மனசுல எல்லாம் குட்டி பாசு இல்ல, நீங்க சும்மா அவங்களுக்காதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, அக்காவுக்கு நான் நிச்சயத்தான் அப்படி இப்படின்னு உதறாங்க. உளறிக்கிட்டே இருக்காத, நீ பேசாம இருக்கியா, வாய மூடியா, எல்லாம் முன்னாலதான் லூசு கிறுக்கு அப்படி இப்படின்னு கத்துறாங்க. யாரை பார்த்து இப்படிலாம் சொல்றீங்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அடுத்து அனு அழுகுறாங்க. உடனே ஐயோ என் அக்கா ஏன் அழுகுறா அப்படின்னு சொல்லி பதறாங்க. அதுதான் லவ் பாத்தியா, அங்க பாரு அவங்க மனசு அழுகிறத வாய் விட்டு, நீ பேசாம இல்லை அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் அப்படிங்கிறாங்க. அப்புறமா ப்ளீஸ் அனு என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. நான் சொல்றதை கேளுங்க, நீங்க நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு இறக்கப்பட்டு பேசுறாங்க அனு. அதையெல்லாம் கவனிக்கிறா அபி. அப்ப குட்டி பாச தான் மனசுல வச்சிருக்காளா அக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே போயிடுறாங்க. என்ன கனு ஏக்கா அழுகுற அப்படிங்கிறாங்க. ஒன்னே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பிருங்க அப்படின்னு ஆகாஷை பார்த்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. நான் தாலியை கொடுத்து கட்ட போனேன், அவங்க தான் வேணான்ட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அழுதை பார்த்துட்டு நானே கட்டலை விட்டுட்டேன் ராகவ் அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஆகாஷ் பொருடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுக்குறாங்க ராகவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.